சத்தியத்தையும் பண்ணிக்கிறேன், நல்லா கேளுங்க. அதை நினச்சி இந்த இதை நீங்கள் அந்த இதை கொண்டு வரக்கூடாதீங்க. 4 சைடு வாங்க சார். அது ஆனந்தம், இது நித்திய வருமானந்தம். சரிங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களையும் எடுக்கணும். ஒரு இடத்த ஆராய்ச்சி பண்ணுவதற்கு இது தருணம் அல்ல. அதனால் அந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி இவர் நம்மளுக்கு நல்லது பண்ணிடுவாராங்கிற அந்த சந்தேகம். தேகம் என்பது உடல். சந்தேகப்பட்டீங்கன்னா வேண்டாம். ஆனால் அக்னி சாட்சியாக காளி உங்கள் அகத்தில் தோன்றி புறம் தோன்றி அகத்தில் அற்புதமாக பண்ணிட்டார். உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அது மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். நீங்களும் உங்களுக்கு என்ன தேவை நினச்சிக்கோங்க சாமி. காளியின் அருளால் நாளை சந்திரகிரணம் ஏற்பட போகின்றது. சந்திரகிரணத்தை இன்று எந்த தெய்வத்தின் அருளும் செயல்படாது என்பார்கள். ஆனால் அதே கிரகணத்தன்று நான் அடியேன் இந்த காளியை பிரதிஷ்டை செய்ய போகிறேன். ஆனால் அகோரக்காளி. நாளைக்கு வரும்போது உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வாங்க சாமி. எதிர்காலத்தை கண் முன்னாடி காட்டேன். இன்னொரு முறை ஊதுங்க சாமி. 2 முறை ஊதி விட்டோம். 3வது முறை ஊதி விட்டு ஓம் சங்கரா போற்றி, நமச்சிவாயா போற்றி, ஈசனியை போற்றி, 21 தெய்வங்களும் 33 தேவர்களும் 408 லட்சங்களும் 64 நாயன்மார்களும் என்னோடு வந்து அருள்வழிய வேண்டும். பார்ப்பதும் ஓம் குருவே ஓம் அன்னையே சரணம். ஓம் குடவாசல் சுவாமியே சரணம். ஹரி ஓம் சிவா ஹர மகாதேவா சம்போ சிவசங்கரா. ஓம் நமோ ஓம் ஸ்ரீ ஆதிமூல கணபதியே ஸ்வாஹ. ஓம் ஸ்ரீ தாந்தோடி விநாயகர் பிரம்மணே ஸ்வாஹ. ஓம் ஸ்ரீ சப்தகண்டித்தாயே ஸ்வாஹ. ஓம் ஸ்ரீ வள்ளியாண்டவரே ஸ்வாஹ.